ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கும் எக் கிரேவி பிடிக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கு நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 6 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் சேர்த்ததும் இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்ச வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வாசனை வந்து தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். கைவிடாமல் கலர்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்து கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 திக்கான ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திக்காயிடும். தண்ணி சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக வந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இதை கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட, சப்பாத்தி, நான், பரோட்டா இந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ண எங்கள் கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லா குழந்தையுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.